ரவா பால் செய்ய போகிறேன். இந்த ஒரு டம்ளர் ரவையை எடுத்து வச்சுருக்கேன். அதை 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடணும் ரவை வேகிறதுக்கு. இந்த 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், தண்ணி கொதிக்கணும். அது அப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடணும். தண்ணி கொதித்த பிறகு கொஞ்சம் ஜீரகம் இதில் போடணும். ஓமமும் போட்டுக்கலாம். ஓமத்தை தேய்ச்சி போடுறேன். தண்ணி கொதிக்கும் போது ரவையை போட்டு கிண்டி ஆற வச்சிடணும். ஆறின பிறகு நம்ம பால்ஸா உருட்டிட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்தால் ரவா பால்ஸ் ரெடி. போட்டு கிளறணும். ரவை வேகணும். சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு தட்டை வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் தம்மாக வைக்கணும். இளம் சூடாக இருக்கும்போது பிசைஞ்சிட்டு பால்ஸா உருட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பிசைஞ்சால் நல்லா பால்ஸாக உருட்டி அதில் நெய் ஊற்றி நம்ம நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு பால்ஸா உருட்டி இந்த எண்ணெயில் வறுத்து எடுத்த அருமையான ரவா பால்ஸ் ரெடி. ரவையை நல்லா நைஸாக நம்ம பிசைஞ்சிட்டு அதில் நம்ம எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிக்கணும். எலுமிச்சத்தை பிழிஞ்சிட்டு நல்லா திருப்பி நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ ரவுண்ட் பால்ஸாக செஞ்சு காட்டுறேன். எண்ணெய் காஞ்சாதான் நல்லா உள்ளுக்கு வேகும், வெளியில் செவந்து போய் உள்ளுக்கு பச்சையாக இருக்கும். அதனால் காஞ்சி கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். இப்போ காஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா தூக்கி உடனே திருப்பக்கூடாது. கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம திருப்பினோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. வந்தோடனே பசியோடு வருவாங்க. இந்த மாதிரி கட்டுன்னு செஞ்சு வச்சுட்டா நல்லா வேகட்டும். வெந்த பிறகு தான் திருப்பணும். கிரிப்ஸியான
ரவா பல்ஸு குழந்தைங்களுக்கு பிடித்த ஸ்நாக்காக செஞ்சு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் லைட்டாக நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சதுனால அந்த சுவை இது தூக்கி காட்டுது. அதனால் இந்த மாதிரி ரவையை நம்ம அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வட்டமாகவோ சதுரமாகவோ இந்த மாதிரி ரவையை ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். இதை செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.